அது இந்த தலைமுறை இன்ஸ்டாலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அவன் குடியிருக்கிறதே இன்ஸ்டால தான் இருக்கான். வெளியே வந்து சாப்பிட்டு திரும்ப உள்ள போயிடுவான். தன்னை அடுத்த ஒருவன் ரசிக்க வேண்டும் என்று நினைப்பது எந்த வகையான மனோபாவம்? வஃபாத்தின் போது உன் தவணை முடிகிறது என்று சொல்லுகிற போது சந்தோஷப்படுகிற ஒரு மிகப்பெரிய இறை அச்சத்தையும் நபி நேசத்தையும் தங்களுடைய கையில் வைத்திருந்தவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூல் மாத்திரம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை உயர்த்தி பிடிக்கவில்லை, அல்லாஹ்வும் உயர்த்தி பிடித்தான். பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவன தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்கிற தலைப்பில் நான் உரையாற்ற வேண்டும். துஆ செய்கிறேன், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும், அது குறித்து சிந்திக்கவும், வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, சுவன தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ற இதே தலைப்பில் 3வது தடவையாக நான் பேசுகிறேன். இதே பள்ளியில் இருந்தாலும் மனசில் ஒரு நம்பிக்கை, நான் முன்னாடி பேசுனது எல்லாம் நீங்கள் மறந்துருப்பீங்க. ஏன்னா வருஷம் நம்ம வந்து மேராஜ் இரவில் அதைத்தான் பேச முடியும். ஒரு ஊரில் ஆலிம் சார்ட்ட மேராஜ் இரவு அன்னைக்கு மத்தியானமே ஒரு ஆள் வந்து கேட்டார், ஹஸ்ரத் இன்னைக்கும் அதுதானவான்னார். ஹஸ்ரத்து கேட்டார், எதுதானவா? அதான் முதல் வானத்தில், 2வது வானத்தில், 3வது வானத்தில் இவர், 4வது வானத்தில் அவர், அதுதானே இன்றைக்கும் அப்படின்னார். ஹஸ்ரத்து கொஞ்சம் உட்காருன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டார், நானும் 27 வருஷமாக இந்த பள்ளியில் இமாமாக இருக்கேன். 27 வருஷமாக முதல் வானத்தில் இவர், 2வது வானத்தில் இவருன்னு பேசிகிட்டு தான் இருக்கேன். எங்கே கொஞ்சம் சொல்லு பார்ப்போம். இல்லை, சொல்கிற அளவுக்கு தெரியாது, நீங்கள் அதுதான் பேசுவீங்க. சொல்கிற அளவுக்கு தெரியாதுன்னா மரியாதையாக உட்காந்து கேளு. நீ எப்போ நான் சொன்னது பூரா கரெக்டாக திரும்ப சொல்கிற அளவுக்கு இருக்கியோ அப்போ வேணால் மாற்றிடலாம். அன்பானவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உள்ளிட்ட நபிகளாரின் குடும்பத்து பெண்களை 3 ஆண்டு அல்ல, ஆண்டுதோறும் பேசினாலும் தவறில்லை. காரணம், கியாமத்து வரைக்கும் வர இருக்கிற பெண் சமுதாயத்திற்கான முன்மாதிரிகள் அவர்கள்தான். இங்கேயும் ஒரு 300 பெண்கள் வந்திருக்கிறார்கள், எனவே பெண்களை மையப்படுத்தி பேசுங்கள் என்று நிர்வாகிகள் சொன்னார்கள். ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி நிறைய இங்கேயும் பேசப்பட்டிருப்பதால் கடந்த கால ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை விட நிகழ்கால ஃபாத்திமாக்களை பற்றி நாம் அதிகம் யோசிக்க வேண்டியதும் பேச வேண்டியதும் சிந்திக்க வேண்டியதும் இருக்கிறது. அன்பானவர்களே, என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈரல் குலை துண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னலாருடைய சதை துண்டு, அன்னலாருடைய கண் குளிர்ச்சி, அஷ்பஹன் நாசி ஹுலுகன் வ ஹல்கன் சீரத்தன் வ சூரத்தன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போல அச்சு அசலாக உருவ அமைப்பிலும் குண நலன்களிலும் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். உலகத்தின் எந்த பெண்களுக்கும் என்னென்ன பெருமையோ தெரியாது, ஆனால் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இந்த ஒரு பெருமை போதும். தாய் ஹதீஜா அம்மையார், தந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் அறிவால், ஆற்றலால், இறையச்சத்தால் பரிபூரணம் பெற்ற பெண்கள் மொத்தம் 4 பேர் தானவா. கமுலமினர் ரிஜாலி கதீருன் வலம் யக்முல் மினன் நிசாஇ இல்லா 4.
ஆண்களில் அதிகம் பேர் நிறைவு பெற்றவர்கள் இருக்கலாம். பரிபூரணமான பெண்கள் 4 பேர் தான். ஒன்று மரியம் அம்மையார், இன்னொன்று பின்து முசாஹிம் ஆசியா அம்மையார், 3வது ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, 4வது ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. வேற வார்த்தையில் சொன்னால் உலக பெண்களில் 4 பேரில் 2 பேர் யாருன்னா அம்மாவும் மகளும். ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவும் அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவும் உலக பெண்களில் ஆக 2 பேருடைய மிகச்சிறந்த இடத்தை உலகத்திலே தக்க வைத்துக் கொள்ளுகிறார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற போது சபையில் எல்லாரும் எழுந்து நிற்பார்கள். சமயங்களில் சந்திக்கவோ பேச்சுவார்த்தை நடத்தவோ வந்த காஃபிர்கள் கூட எழுந்து நிற்பார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நிற்பதும் முன்னே வருவதும், ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வந்தால், சபைக்கு வந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நடந்து சென்று முத்தமிட்டு விட்டு கையை பிடித்து அழைத்து வருவார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தின் ஆகச் சிறந்த பேராற்றலுக்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நடந்து இந்த அன்னையை அழைத்து வருவார்கள் என்கிற ஒரு சிறப்பை மாத்திரமே உலகத்தில் இவர்களின் பெருஞ்சிறப்பாக சொல்லலாம். பத்தூல்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கெல்லாம். பத்தூல் பேர் கூட வைக்கிறாங்கல்ல பெண்கள்ல, பத்தூல் அப்படின்னு. இந்த பத்தூல் என்கிற அரபு வாக்கியம் அகில உலகத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் பேசப்படுவது 2 பேருக்கு மட்டும்தான். ஒன்று மரியம் பத்தூல், இன்னொன்று ஃபாத்திமா பத்தூல். பத்தூல் என்றால் அரபியிலே அல் முன்கத்யா என்று அர்த்தம். சிறப்பிலும் அழகிலும் ஆற்றலிலும் அவர்கள் பெற்றிருக்கிற இறை அருளிலும் வேறு எந்த பெண்ணும் இவர்களோடு போட்டி போட முடியாது. அதற்கு பெயர் பத்தூல் என்று சொல்லலாம். அல் முன்கத்யா அனி ஷரஃபி வல் ஹுஸ்ன் என்று எழுதுவார்கள். இந்த பத்தூல் என்கிற வார்த்தையை உலகத்தில் அடைமொழியாக பெற்ற பேரழகு அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவனத் தலைவி ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா என்ற இந்த அறிவிப்பை அறிவிக்கிற போது சொன்னார்கள், ஒரு மலக்கு அல்லாஹ்விடம் அனுமதி கேட்டார். அவர் பூமியில் இதுவரை இறங்கியதில்லை. முதன்முறையாக இறங்குவதற்கு அனுமதி கேட்டார். இறங்குபவருக்கு 2 நோக்கம். ஒரு நோக்கம் ஐயுசல்லிம அலைய வயுபஷிருனி, ஒன்று எனக்கு சலாம் சொல்லுகிற நோக்கம். 2வது நோக்கம், உங்கள் மகள் ஃபாத்திமா சுவன பெண்களின் தலைவி, அவர்களுடைய மக்களாக இருக்கிற 2 பேர் ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா இருவரும் சையீதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சுவனத்தின் வாலிபர்களுக்கு அந்த 2 பேரும் தலைவர் என்ற செய்தியை சொல்லுவதற்கு ஒரு மலக்கு வந்தார். அந்த மலக்கு பூமிக்கு இதுவரை வந்ததில்லை. முதன்முறையாக ஒரு ஸ்பெஷல் விசிட் அப்படின்னு சொல்றமே, அப்படி ஒரு மலக்கை தேர்வு செய்து இந்த செய்தியை சொல்லுவதற்காக மட்டும் அனுப்பி வைத்தார்கள். இவர்கள் சுவன தலைவி என்கிற அந்த வாசகம் இந்த ஹதீஸில் இடம்பெற்றிருப்பது போலவே நீங்களும் நானும் அடிக்கடி கேள்விப்பட்ட செய்தி. அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறுதி நிமிடங்களில் மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவை அழைத்து காதோடு காதாய் ரகசியம் பேசினார்கள். முதலில் கவலையிலே அம்மையார் அழுதார்கள், கொஞ்ச நேரத்தில் சிரித்தார்கள். இது அறிவிப்பு ஆயிஷா அம்மாவுடையது. கொஞ்சம் புரியாமல் ஆச்சரியமாய் பார்த்தார்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. என்ன இந்த பொண்ணு திடீர்னு அழுகிறாங்க, கொஞ்ச நேரத்திலேயே இந்த பொண்ணு சிரிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் காதில் என்ன சொன்னாங்கன்னு தெரியல என்றால், பின்னாட்களில் உங்கள் காதில் ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு முன்னால் என்ன சொன்னார்கள்? முதல்ல சொன்னப்போ அழுதிங்க, 2வது சொன்னப்போ சிரிச்சிங்க, என்ன நடந்தது? ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா பதில் சொல்லுவார்கள், ஆரதனி ஜிப்ரீலு
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு ஆண்டும் என்னிடத்தில் ஒரே ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். அவர்களோடு குர்ஆன் பரிமாற்றம் நான் செய்து கொள்ளுவேன். ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த முறை 2 தடவை புனித ரமதானில் குர்ஆனுடைய பரிமாற்றம் நடந்தது. என் தவணை முடிந்ததாகவே நான் கருதுகிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமினுடைய இந்த வித்தியாசமான அணுகுமுறை என் ஆயுள் முடிந்ததற்கான அர்த்தமாக நான் புரிந்து கொள்ளுகிறேன் என்று முதல் செய்தி சொன்னபோது நான் அழுதேன். 2வது செய்தி என்ன தெரியுமா? இந்த குடும்பத்தில் என்னிடத்தில் வந்து சேரக்கூடியவர்களில் நீதான் முதலிடம் என்று சொன்னபோது தந்தையை போய் சேருவதற்கு நான் சிரித்தேன், மகிழ்ந்தேன். அதாவது நீ அடுத்தது மௌத்தா போவேன்னு சொல்கிறாங்க ஒரு அம்மாட்ட. சந்தோஷத்தில் சிரிப்பு வருதுன்னா எந்த மாதிரி ஃபாத்திமாவாக இருக்கும்? நம்ம ஃபாத்திமாக்களை கூப்பிட்டு நீ மௌத்தா போயிடுவேன்னா கட்டை பிஞ்சிரும். ஆமாங்க, இப்போ ஒன்று வேணாம், திடீர்னு ஒரு மாமனாவோ மாமியாவோ யாரோ ஒருத்தர் இழுத்துட்டு இருக்காங்க, போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, படுத்திருக்காங்க, வீட்டில் மருமக ஃபாத்திமான்னு வைங்களேன். இங்கே வா, அநேகமாக இந்த குடும்பத்தில் எனக்கு அடுத்தது நீ தான் சொன்னால் அவர் மலக்குள் மூத்தெல்லாம் வர்றதுக்கு இதே முடிச்சிடும் கதையை. போகிறதும் இல்லாமல் துணைக்கு வேறு ஆளை கூப்பிடுது பெருசு அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? மௌத்தாக வேண்டும் என்கிற ஆசை உள்ளத்தில் முழுக்க நபிகளாரை தேக்கி வைத்தவர்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் வரலாறு கேள்விப்பட்டிருப்பீர்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிற போது இப்படி சந்தோஷப்பட்டார்கள்னு வருகிறது அல்லவா? வாத்தரபா அல்கா முஹம்மதன் வ சஹிபா, நான் ரசூலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் சஹாபாக்களையும் சந்திக்க போறேன், எனக்கு ஏற்பட்ட சந்தோஷமே அப்படின்னு. மௌத்தின் போது மகிழ்ச்சி என்பது யாருக்கு வரும்? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்படிப்பட்டவர்கள். வஃபாத்தின் போது உன் தவணை முடிகிறது என்று சொல்லுகிற போது சந்தோஷப்படுகிற ஒரு மிகப்பெரிய இறை அச்சத்தையும் நபி நேசத்தையும் தங்களுடைய கையில் வைத்திருந்தவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வே ரசூல் மாத்திரம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை உயர்த்தி பிடிக்கவில்லை, அல்லாஹ்வும் உயர்த்தி பிடித்தான். நான் முன்பு பேசிய நினைவு எனக்கு இருக்கிறது இதே பள்ளியில், மறந்திருப்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு சொல்லுகிறேன். இந்த சூரா தஹ்ர்னு ஒன்று இருக்கு குர்ஆன்ல இல்லையா? ஹல் அதா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. இந்த சூரா ஃபுல்லாக பார்த்தோம்னா ஒரு சொர்க்கவாசிக்கு சொர்க்கத்தில் என்னென்ன கிடைக்கும்னு லிஸ்ட் அவுட் பண்ணுறான் அல்லாஹ். பூரா வருது அதில். குதுரும் வைஸ்தபரக்கும் வஹுல்லு மின் அசாவிர எல்லாம் வருது. ஆடைகள், அணிகலன்கள், சொர்க்கத்தில் உள்ள பாத்திரம், பண்டம், கரண்டி, கூஜா, கப்பு, அக்வாபின் கவாரீர மின் ஃபில்லத்தின் எல்லாம் வருது. கம்பு, கூஜா, அகப்பை அத்தனையும் சொர்க்கத்தில் என்னென்ன கிடைக்குமோ எல்லாத்தையும் பட்டியலிடுறான் அல்ல. சல்சபியில பற்றி சொல்கிறான், இந்த மாதிரி என்னென்னமோ சொல்கிறான். ஒன்று சொர்க்கத்தில் கிடைக்கிறத பற்றி சொல்லலை. ஒன்று மிஸ்ஸிங். நாமெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்குற ஒன்று மிஸ்ஸிங். என்னங்க அது? ஹூருல் பற்றி அந்த சூறாலே இல்லை. சொர்க்கத்தில் கிடைக்கிற A to Z பேசுகிறான்ல. எங்க கரண்டி அகப்பையெல்லாம் பேசுகிறான்ல. ஆண்களாகிய உங்களுக்கு ஹூருலீன்கள் காத்திருக்கிறதுன்னு சொல்லணும் அல்ல. குர்ஆன்ல வேற சூறால எல்லாம் சொல்றான், இந்த சூறால சொல்லல. இந்த சூறா ஆலிம்களுக்கு நன்கு தெரியும். இது இறங்கியது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹு அன்ஹு குறித்து. அதனுடைய துவக்கத்திலேயே வருகிறது வயுதஇமூன தஆம். இந்த ஆரம்ப வசனங்கள்ல மிஸ்கீனம் வ யதீமம் வ அசீரா, ஒரு நாள் மிஸ்கீனுக்கும், ஒரு நாள் வந்து கேட்டபோது ஏழைக்கும் யதீமுக்கும், மறுநாள் கைதிக்கும் இருக்கிற உணவை கொடுத்து விட்டார்கள். யார் அது? அலி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா தம்பதியினர்கள். இந்த தம்பதியினர் தங்களுக்கு இல்லாமல் போனாலும் பரவாயில்லை என்று ஏழைக்கும் யதீமுக்கும் கைதிக்கும் கொடுத்து விட்டதை பாராட்டி தான் இந்த சூறா இறங்குது.
இந்த சூரா ஆக ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவின் பெருமை பேசுகிற ஒரு சூரா. அல்லாஹ் வேணும்னே ஹூருல்லின்கிற வார்த்தையை தவிர்த்திருக்கான். காரணம் என்னன்னா, உலகத்தில் எந்த பெண்ணுக்கும் அவங்க கணவருக்கு இன்னொன்று இருக்குங்கிறத ஏற்றுக்க முடியாது இல்லையா? அது எல்லா வீட்லேயும் உள்ளது. வேணும்னா சொல்லி ஒரு டெஸ்ட் வேணால் பண்ணி பாருங்கள் உங்கள் மனைவிட்ட. இன்னொரு ஐடியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாவே அடுத்து சகர் கட்டாயிருங்க. எந்த பெண்ணும் தனது கணவருக்கு இன்னொரு பெண் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது அவ்வளவு சீக்கிரம். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவை பற்றி பேசுகிற போது அலி ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு ஹூருலின் இருக்குதுங்கிறத அல்லாஹ் சொல்லலை, வேற எல்லாத்தையும் சொல்றான். சொர்க்கத்தினுடைய அத்தனை செய்திகளையும் சொல்லுகிறான். நான் சொல்ல வருவது, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவை உயர்த்தி பிடிப்பது ரசூல் மாத்திரமல்ல, அல்லாஹுவே ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய மனம் கோணாத வகையில் வார்த்தைகளை அமைத்திருக்கிறான் என்பதை சொல்ல வருகிறேன். அன்பானவர்களே, ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா நீங்க நினைக்கிற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் என்கிற காரணத்தால் அநேகமாக பயங்கரமாக ஒரு நல்ல செலிபிரிட்டியாக ஜம்முன்னு குனியாமல் நிமிராமல் அப்படியெல்லாம் இருந்திருப்பாங்கங்கிற மாதிரி நினைக்கிற கற்பனை முழுக்க தவறு. கிணற்றில் இருந்து தண்ணீரை இந்த கையில் இறைத்து கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். திருகையிலே மாவு அரைத்து கைகள் காய்த்து போனதாக பதிவுகள் சரித்திரத்தில் இருக்கிறது. ஆடைகளை துவைத்திருக்கிறார்கள், அந்த கைகள் அதில் மரத்து போயிருக்கிறது. அப்போ கிணத்துல தண்ணி எடுக்கிறதுலேருந்து ட்ரெஸ்ஸை துவைக்கிறதுல இருந்து மாவு அந்த காலத்தில் திருகையில் வைத்து அரைக்கிறதுல இருந்து அத்தனை வேலைகளும் செய்திருக்கிறார்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. உங்களுக்கு தெரியும், ஒரு வேலைக்காரரோ ஒரு வேலைக்காரியோ வீட்டிற்கு இருந்தால் நல்லது என்று கேட்க போகிற போதுதான் ஆடம்பரத்தை தங்களின் குடும்பத்திடம் அதிகம் காட்டாமல் வளர்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீஹ் ஓதுங்கள் வேலை லேசாகும் என்று சொல்லி சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, இன்னைக்கு நம்ம ஓதுறோமல்ல அல்லாஹு அக்பர் 33, லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லது அல்லாஹு அக்பர் 34. இந்த தஸ்பீஹுக்கே தஸ்பீஹே ஃபாத்திமான்னு பேர். இன்னைக்கு வாஷிங் மிஷினில் துவைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம ஃபாத்திமா இதே தஸ்பீஹை ஓது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். உங்கள் வேலை லேசாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது உங்களுக்கு தூக்கி வேலைக்காரங்களை கொடுத்து போட்டு திண்ணை தோழர்களுக்கெல்லாம் ஆளு வேணும், கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கு நிறையா, அவர்களுடைய வயிறெல்லாம் பசியில் இருக்கிற போது ஃபாத்திமா நான் உனக்கு தரவில்லை, நீங்க போய் இந்த தஸ்பீஹை ஓதுங்க அல்லாஹ் லேசாக்குவான் என்று. இன்னைக்கெல்லாம் நம்ம ஃபாத்திமாக்கள் ஐஃபோன் கேட்டால் மறுநாளே வந்துடும், பூராமே வந்துடும். என்னென்ன கையை நீட்டி கேட்குறாங்களோ அத்தனையும் வந்துடுது. அத்தனையும் நம்ம வாங்கி கொடுக்குறோம். நாம் வாங்கி கொடுக்குறோன்னு சொல்கிறத விட வாங்கி கொடுக்கலன்னா அவங்களா ஆர்டர் பண்ணிடுவாங்க. அவன் நம்மள்கிட்ட காசு கேட்பான். நீங்கள் தானே அப்துல் காதர், உங்கள் நம்பர் தானே இது, உங்கள் வீட்டுக்கு இது வந்திருக்குது, நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கணும் அப்படிமா. உள்ள ஆர்டர் நம்ம வீட்டில் இருந்து தான் போயிருக்கோம். அதாவது திருகையிலே மாவரைத்த கைகளும் கிணற்றிலே தண்ணீர் இறைத்த கைகளும் என்று காய்த்து போன அந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவை யோசிக்கிற போது இன்னைக்கு நாம் சுகபோகத்தின் உச்சத்தில் நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். லக்ஸரி லைஃப்னு சொல்கிறாங்கல்ல, உச்சக்கட்ட லக்ஸரி லைஃப்பில் நம்முடைய பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா வளர்ந்த விதமும் அவர்கள் அனுபவித்த சுகமும் வாழ்ந்த வாழ்க்கையும் இன்றைக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் நேர் மாற்றம், நேர் முரண். ஹதரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அல்லாஹ்விடமும் ரசூலிடமும் எல்லா விதமான நற்சான்றிதழ்களை எல்லாம் பெற்று குடும்பத்தை நடத்திய பன்மணி. இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவோடு உங்களுடைய வாழ்க்கை, அவர்களின் பர்தா, அவர்களின் இரையச்சம், அவர்களின் குடும்ப விதம், அவர்களின் பிள்ளை வளர்ப்பு, அவர்கள் கணவனுக்கு செய்த பணிவிடை, அவர்கள் பெற்றோரை பார்த்து கொண்ட விதம்,
சின்ன வயசுல இருந்து அவர்கள் ஏறத்தாழ 28 வயசுலேயே அல்லாஹ் அழைத்து கொண்டான். ஒரு 28 வயசுக்குள்ளாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் அவர்கள் முன்மாதிரியாக முடியும் என்பது அவர்களுடைய பெரு நிறைவான வாழ்வு. இன்னைக்கு நம்ம பாத்திமாக்களை எல்லாம் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா பூரா ரீல்ஸில் புர்கா போட்டு ஆடிட்டு இருக்குது. முழு புர்காவோடு ஆடுதுங்க. பின்னாடி பாட்டு ஓடுது, அந்த பாட்டுக்கு ஏற்றபடி இது ஆடுது. ஆடி அதை போட்டு அதை மற்றவன் ரசித்து இந்த பிள்ளையோட ஆட்டத்துக்கு அவன் மார்க்கு போட்டு, இது எந்த பாத்திமானே தெரில. அது அது பத்தூள் பாத்திமா. இன்னைக்கு இதெல்லாம் மையத்து பாத்திமா. பூரா ஆடுறாளுவோம். கொச்சையாக பேசுவதாக கோபித்து கொள்ள வேண்டாம். தன்னை அடுத்த ஒருவன் ரசிக்க வேண்டும் என்று நினைப்பது எந்த வகையான மனோபாவம்? இது என்ன மாதிரி சிந்தனை? எனது அழகை, எனது உடலை, என் கணவன், எங்கள் வீட்டில் இருக்கிற பெற்றோர் இவங்கெல்லாம் பார்க்கறது வேற. என்னுடைய எல்லா பேச்சை, அசைவை, பாட்டை, என்னுடைய டான்ஸை, என்னுடைய உடல் மொழிகளை, இது அத்தனையும் ஊர் உலகத்தில் இருக்கிறவனெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா எல்லாம் அதுவும் குத்தாட்டம் எல்லாம் போட்டு அந்த மியூசிக்கை போட்டுட்டு இந்த பிள்ளைங்க ஆடுதுங்க பூரா. அது இந்த தலைமுறை இன்ஸ்டாலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அவன் குடியிருக்கிறதே இன்ஸ்டாவில் தான் இருக்கான். வெளியே வந்து சாப்பிட்டு திரும்ப உள்ள போயிடுவான். நிறைய பெண்கள் அப்படி இருக்காங்க. பெருசாக ஒன்றும் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளை அச்சரித்து சொல்கிறாரு போல தெரியுது அப்படின்னு நினைக்க வேணாம். நான் சொல்கிறது வாண்டெல்லாம் உள்ளே இருக்குது. இப்போ ஆளுக்கால அத்தனை பேரும் பூரா இந்த மாதிரி உள்ளவைகளில் உள்ளே இருக்கிறார்கள். என் அழகை ரசிக்க வேண்டும் அடுத்தவர்கள் என்று நினைப்பவர்களுக்கு பெயர் வேற. பள்ளி மெஹராபிலே சொல்ல முடியாத பெயர் அது. வேணும்னா ஹதீஸுகளில் வர்ற மாதிரி அடைமொழியோடு சொல்லலாம். ஃபகிய கதா ஒ கதா, அது வந்து மேற்படி பெண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி ஒரு சங்கேதமாக வார்த்தைகளையே சொல்லி இருக்கிறார்கள். என்ன எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக ஆடுறதா? நீ நல்லா படித்து மேலே வந்து முதல் மார்க் வாங்க, உலகமே உன்னை கொண்டாடட்டும். நீ பெரிய ஹாஃபிஸாவாகி, ஆலிமாவாகி, அல்லது பெரிய இப்படிப்பட்ட பெண்களில் ஒரு ஒரு சிகரம் தொடுகிற பெண்ணாகவா உலகம் பாராட்டும். என்னை எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தி ஆடுறான்னா என்ன அர்த்தம்? அது சொல்லுவாங்க இல்லையா, ஊரில் பூராமே ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க, வேறு வழியே இல்லை. அவன் ஃபேமஸ் ஆகணும்னா அம்மனம்மா ஒன்றை தான் ஃபேமஸ் ஆக முடியும். அதனால் அம்மனம்மாவோட அந்த லிஸ்ட்டில் உள்ளது இன்னைக்கு இருக்கிற இந்த பெண்கள்லாம். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜம்சம் கிணத்துல பக்கத்தில் போய் எவனோ வந்து ஒன்றுக்கு இருந்திருக்கான். உடனடியாக பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க. நான் சொல்கிறது சேரு அலாமுன் நுபலால அல்லாமா தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறாங்க ஜம்சமை பற்றிய குறிப்பில். அப்படி ஒருத்தனை தூக்கிட்டு போய் விசாரித்தா, இல்லை நான் ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னானா. ஃபேமஸ் ஆகிறதுக்கு அவன் பண்ண வேலை என்ன தெரியுமா? புனிதமான ஒரு நீரில் போய் அசிங்கத்தை செய்வது. இன்றைக்கி இந்த புர்காவை போட்டுக்கிட்டு ஆடுறாளோல்ல, இதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வரும். இந்த ஜம்சமில் அசிங்கம் பண்ணுற மாதிரி உள்ள விஷயம் வரும். உங்களை பார்க்க வேண்டும், இதில் பார்க்க வேண்டுங்கிறது கூட இல்லை. இவ ஆடுறதெல்லாம் ஆடிட்டு பேசுகிறதெல்லாம் பேசிட்டு மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. இல்லை உன்னைய மற்றவங்க லைக் பண்ணணும்னு நீ கேட்டேன்னா உனக்கு பேர் என்ன? லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் சில பேர் ரொம்ப பிச்சை எடுக்கிற ரேஞ்சுக்கு இறங்கிடுறாங்க. என்ன தெரியுமா? என்னையெல்லாம் லைக் பண்ணுவீங்களா? இது இப்படி சில பேர், இது என்ன ஜென்மோன்னே தெரியல. ஆமாம், பூரா லைக்குகள்லையே ஓடுது. இந்த லைக்கு வந்து ஒரு அதிகபட்சமாக ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் லைக் பண்ணணும். பக்கத்து வீட்டுக்காரன் லைக் பண்ணாவே தப்பு. நீ வேற ஆளுன்னு அர்த்தம். ஊர் உலகத்தில் இருக்கிறவன்லாம் சொல்கிற, அவன் இங்கே மட்டுமா? அவன் அமெரிக்காவில் உட்காந்துருக்கான், லண்டனில் உட்காந்துருக்கான், அவன்லாம் லைக் பண்ணிட்டு இருக்கிறான். அதற்கு ஒரு தெருவில் போகிற போது அலங்கோலமாக உடை அணிந்து போகிற பெண் கூட பரவாயில்ல, அந்த தெருவுக்காரன் மட்டும்தான் பார்ப்பான். ஆனால் சோசியல் மீடியாவில், சமூக வலைத்தளங்களில் வந்து பூரா அசிங்கத்தையும் அடுத்தவர்கள் பார்க்கணும், இதில் வேற வந்து லைக் பண்ணணும்.
ஏம்மா புர்காவை எல்லாம் போட்டுட்டு இப்படி சினிமா பாட்டு போட்டுட்டு ஆடுறீங்களேம்மா, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னா, நாங்களாவது புர்கா போட்டு தானே ஆடுறோம். அங்கேருந்து பதில் வருது என்னென்னு, நாங்கள் என்ன புர்காவையெல்லாம் அவுத்து போட்டு ஆடணும், அதுதான் பாக்கி. யார் யாரும் எப்படி எப்படியோ ஆடுறாங்க, அங்கே போய் பாருங்கள் இப்படி ட்ரெஸ்ஸு, அங்கே போய் பாருங்கள் இப்படி இது, அந்த தளத்தில் பாருங்கள் இப்படி இது. நான் முழுசாக புர்கா போட்டு பண்ணுறது தான் இருக்கிறதுலே கேவலமாக இருக்குது. ஒரு சமூகத்தினுடைய ஒரு சமுதாயத்தினுடைய உயர்ந்த மார்க்க அடையாளத்தை கேவலப்படுத்துகிற இழி பிறவிகளை என்னவென்று சொல்லுவது? எங்கள் மனசுக்கு பிடிக்கிறத நாங்கள் பண்ணுறோம். இந்த பிள்ளைகளுடைய பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கள் மனசுக்கு பிடிச்சத, உன் மனசுக்கு பிடிச்சதை பண்ணுறதுக்கு பேர் ஷரியத் இல்லை. உன் மனசுக்கு பிடிக்கிறத பண்ணுறதுக்கு பேர் இஸ்லாம் இல்லை. அது அல்லாஹ்வும் ரசூலும் அனுமதிக்கணும், அதுக்கப்புறம் தான் செய்ய முடியும். உலகத்தில் களிமா சொன்ன அத்தனை பேருக்குமே அதுதான் சட்டம். என் மனசுக்கு பிடிச்சபடி என்பது இஸ்லாமிய வரையறைக்குள்ளேயே வராது. இதை கூட செய்யக்கூடாதா? அதாவது ஒரு தீமையை ஏன் செய்யற அப்படின்னு காரணம் கேட்கிற போது, அங்கெல்லாம் இப்படி நடக்கலையா, இங்கெல்லாம் இப்படி நடக்கலையா, இந்த கேட்கிற இந்த கான்செப்டே முதல்ல தவறு இஸ்லாத்தில். ஏன்பா நீ 1,00,000 ரூபாய் திருடிட்டியாமா? நானாவது 1,00,000, அங்கே பாருங்க அவன் 1 கோடி திருடினான், இங்கே பாருங்க இவன் 10 கோடி திருடினான், அவன்லாம் எவ்வளோ திருடினான், 100 கோடி 200 கோடி வாங்கிட்டுலாம் ஓடி போகிறானுங்க, நான் என்ன அப்படியா பண்ணேன்? அதாவது நீ ஏன் திருடுறன்னு கேட்டால் அதுக்கு தான் பதில். ஊர் உலகத்தில் எவனும் திருடலையான்னு கேட்டால் அது எப்படி பதிலாக ஆகும்? தெரியாமல் செஞ்சிட்டேங்கிறது வேற. அதாவது இந்த தௌபா ஒன்று சொல்கிறோமல்ல, தௌபா, நம்மளாம் புனித ரமதானில் அதிகமாக தௌபா கேட்குறோம். இந்த தௌபா குரானில் வரக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் என்னென்ன அர்த்தம்னு எழுதுகிறப்போ ஒரு இடத்துல அல்லாமா ராஜிபுல் அஸ்பஹானி முஃப்ரதாத்துல் குரான், குர்ஆனுடைய ஒற்றை வார்த்தைகளுக்கும் ஆழமாக விளக்கங்களை எழுதிய பெருமேதை, அவங்க தௌபாவை பற்றி ஒரு செய்தி எழுதுகிறாங்க. என்ன தெரியுமா? உலகத்தில் எங்கே குற்றம் நடந்தாலும் தப்பு நடந்தாலும் இந்த 3 ஸ்டெப்பு தான் இருக்குமா. 3 ஸ்டெப்பு. என்ன? முதல் ஸ்டெப்பு, நானெல்லாம் செய்யவே இல்லை இப்படின்னு சொல்லிடுறது, இது ஒரு ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப் என்ன தெரியுமா? நான் தான் செஞ்சேன், ஆனால் நான் ஏன் செஞ்சேன்னு தெரியுமா அப்படின்னு வக்காலத்து வாங்கிறது. நான் தான் பண்ணேன், ஏன் பண்ணேன்னு தெரியுமா அப்படிங்கிறது. அல்லது நீ ஏன்பா பண்ணிட்ட, நான் தான் பண்ணேன் ஆனால் நான் மட்டுமா பண்ணுறேன், அங்கே வர அவன் பண்ணுறான் இவன் பண்ணுறான், இது 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் ஒன்று இருக்குது, தெரியாமல் பண்ணிட்டேன் இனிமேல் பண்ண மாட்டேன். ராஜிபுல் அஸ்பஹானி எழுதுகிறார்கள், இந்த 3வது ஸ்டெப்புக்கு பேர் தான் தௌபா. 3வது ஸ்டெப்பு, தன் தவறை நான் செய்யவே இல்லை என்று சொல்லுவதற்கு பெயரும் தௌபா அல்ல, அந்த தவறுக்கு நியாயம் கற்பிப்பதும், என்னை விட நிறைய பேர் தவறு செய்கிறார்களே என்று சொல்லுவதும், இது மிக மோசமானது. இந்த 2ம் பின்ன என்ன செய்யணும்? தௌபான்னா, செஞ்சுட்டேன், தெரியாமல் செஞ்சுட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன். இந்த 3வது ஸ்டெப்புக்கு பெயர் தௌபா. அப்போ தாய்மார்கள், இப்படியெல்லாம் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் ஏன் நடக்கிறீர்கள் என்று கேட்டால், யார் ஊர் உலகத்திலே எல்லாம் பண்ணலையா, நாங்கள் மட்டும்தான் பண்ணுறோமான்னு கேட்டால், அன்பானவர்களே, இதே நாட்டில் ஃபேமஸ் ஆகிற வழிகளில் நாடே போற்றுகிற அளவுக்கு ஃபேமஸ் ஆகிற பொம்பளைகள்லாம் இருக்குதான் செய்கிறாங்க. இந்த சமீபத்தில் கடந்த ஆண்டுகளில் இந்த முஸ்கான்னு ஒரு பெண்ணை பற்றி பேசணுமல்ல, யாருங்க ஞாபகம் இருக்கா? முஸ்கான், இங்கே ராயப்பேட்டையில் உள்ள முஸ்கான் அல்ல, கர்நாடகாவில். இந்த புர்கா போட்டு அடக்குமுறை சட்டம் வைத்து நாங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே விடமாட்டோங்கிற மாதிரி, இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே விடமாட்டேன்லாம் சொன்னப்போ எவ்வளவு தூரம் அது வேகம் எடுத்து, நான் என்னுடைய புர்காவுக்கு நான் போராடி பர்தாவோடு தான் உள்ளே நுழைவேன் என்று சொன்ன பெண்ணெல்லாம் இன்னைக்கு முஸ்கானுகள் மும்தாஜுகளே வேற மாதிரி திருந்திட்டு இருக்கிற நேரத்தில் இதுக்கு இங்கே ஒரு புர்காவை போட்டுட்டு ஆடுதுவோம். கேட்டால் அதற்கு பல்வேறு காரணங்களை, நியாயப்படுத்துகிற காரணங்களை சொல்லுகிறார். இதில் இன்னொன்று என்னன்னா,
சோசியல் மீடியாவிலே பெண்களுடைய இன்றைய நடைமுறைகளை நாம் ஏதாவது குறை கூறி பேசினால் உடனடியாக என்ன தெரியுமா, இவங்கெல்லாம் அஜர்த்துமாருங்க, இவங்களுக்கு அதுக்கு மேலே தெரியாது, இவங்கெல்லாம் மத அடிப்படைவாதிகள், இவங்களுக்கு என்ன புரிய போகுது என்றெல்லாம் சொல்லி நம்மை அடிப்படைவாதிகளாக சொல்லிவிடுகிற, அங்கே அவர் பெல்லடிக்கல, அவரோட கடியாரம் இங்கே பெல்லடிக்குது, முடிச்சுக்கணுன்னு அர்த்தம். அன்பானவர்களே, மத அடிப்படைவாதிகள்னு சொல்லிடுறாங்க. நாங்கள் இல்லை, அடிப்படைவாதிகள் எல்லாம் அல்ல. சொல்ல போனால் இதே பெண்களை சொல்லுகிறோம், வாருங்கள், நல்ல முறையில் நீங்கள் உங்களுடைய படிப்பால், அறிவாற்றலால், ஓதுவதால், ஞானத்தால் இதில் எல்லாம் மேலே வாங்க, நிச்சயமாக பாராட்டுகிறோம். இன்றைக்கு இதை தூற்றுகிறவர்களே போற்றுகிற அளவிற்கு உங்களால் செய்ய முடியும். உங்களுடைய படிப்பின் மூலம், உங்களுடைய கல்வியின் மூலம், உங்களுடைய செயற்கரிய செயல்களின் மூலம் இதையெல்லாம் செய்ய முடியும். இதே நாட்டில் இன்றைக்கும் ஐஏஎஸ்களாக, ஐபிஎஸ்களாக, உயர் பதவிகளில், படிப்புகளில் மேலே வர்ற பொம்பளைகளை யார் எல்லாம் தான் பாராட்டுறோம், எல்லாரும் பாராட்டுகிறார்கள். மார்க் அறிஞர்கள்லேருந்து அத்தனை பேரும் சொல்லுகிறேன். எனவே மேலே வருவதற்கும் பாராட்டு பெறுவதற்கும் நிறைய வழிகள் உண்டு. குர்ஆன் தடுத்திருக்கிற வழிகளை கையாண்டு அல்ல. மீண்டும் மீண்டும் சூரா நூருடைய அத்தியாயம் சொல்லுகிறது, வலா யுப்தீன ஸீனத்தஹுன், அவர்கள் தங்கள் அழகை வெளிக்காட்ட வேண்டாம். நீங்கள் சோசியல் மீடியாக்குள்ளே வந்து அழகை வெளிக்காட்டி, உங்கள் ஆட்டத்தை வெளிக்காட்டி, அதில் நிறைய லைக் வரணும், பாராட்டு வரணுங்கிற மாதிரி உள்ள வேலைகளை எல்லாம் செஞ்சு அழகை வெளிக்காட்டுவதன் மூலம் ஒரு ஃபேமஸ், ஒரு சுஹரத், ஒரு பிரபலம் உங்களுக்கு கிடைக்குமானால் அந்த பிரபலம் மிக மோசமானது. அன்பானவர்களே, நிகழ்கால ஃபாத்திமாக்களே, சுவனத்தினுடைய தலைவியை குடும்ப வாழ்க்கையில் முன்மாதிரியாக கொள்ளுங்கள். சமூகத்தில் அவர்கள் பெற்ற பெருமையை முன்மாதிரியாக கொள்ளுங்கள். ஒரு கணவனுக்கு எப்படியெல்லாம் வாழ முடியும் என்பதிலே முன்மாதிரியாக கொள்ளுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்குளிர்ச்சியாய் அவர்கள் வாழ்ந்தது போல் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கும் பெற்றோருக்கும் கண்குளிர்ச்சியாய் வாழ முயற்சியுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இன்றைக்கு வாழக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் பேரையும் அல்லாஹ் பர்தாவினுடைய மாண்புக்குள், இஸ்லாத்தினுடைய வரையறைக்குள் மிகவும் சரியாக தவறான வழிகேடுகளில் இருந்தவர்கள் தவிர்ந்து வாழ, உயர் நன்மதிப்பு பெற்று வாழ, சிறந்த இல்லத்தரசிகளாய் திகழ அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.